ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே! அதிர்ஷ்ட எண்ணான இந்த எண்ணெய் தொட்டு விட்டாய்தானே! இனி உன் வாழ்க்கையில அற்புதங்களும், அதிசயங்களும் மாறி மாறி நிகழப் போகுது. ஓம் முருகான்னு என்னுடைய நாமத்தை சொல்லி இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்டதன் விளைவாக, உன் வாழ்க்கையில உன் தலையெழுத்தே இப்போது மாறப்போகுது. நீ அடுத்தவங்கள தேடி ஆறுதல் தருவாங்க, அன்ப குடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து போனீனா, கேலியும், கிண்டல் பேச்சும், ஏமாற்றமும் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். அதற்கு பதிலா எதுவா இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் என்னை நம்பி வா. ஓம் முருகான்ற இந்த நாமமே உன் வாழ்க்கையில உன்னுடைய தலையெழுத்தை மாற்றி நடக்கப் போகும் அதிசயங்களை உன்னை உணர வைக்கும். உன்னை குற்றம் சொல்வதற்கு 1000 காரணங்களை மனிதர்கள் தேடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா யாரு என்ன சொன்னாலும் எதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன்னு அனைத்தையும் மறந்து மன்னிக்கக்கூடிய ஆளாக, அன்பு கொண்ட ஆளாக நீ இருந்துடு. வாழ்க்கைனா சில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதையெல்லாம் நினைச்சு வாழ்க்கையை வெறுக்காம எல்லாமே சரியாகிடுன்ற நம்பிக்கையோட நாளைய நாளை எதிர்கொள்ள தயாராகு. ஒவ்வொரு நாளும் உனக்கான நாள். இனி வரக்கூடிய உன் வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளைய நாளுமே உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போற நாள்ன்றத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில கிடைச்சதையெல்லாம் சந்தோஷமா அனுபவிக்க கத்துக்கோ. கிடைக்காதத கிடைக்குன்ற நம்பிக்கையோட எதிர்கொள்ளவும் பெறவும் தயாரான ஆளாக இருந்தீனா வாழ்க்கை உனக்கு துன்பமில்லாமல் போகும் என் செல்வமே. உனக்காக தான் நான் வாழ்றேன்னு அடுத்தவங்க சொல்லும்படி நீ நடந்துக்காத. உன்னாலதான் நான் நல்லா இருக்கேன்னு அடுத்தவர் சொல்லும்படி உன் தயவின் மூலமாக 4 பேருக்கு நல்லது செய்ய பழகு. ஏன்னா உனக்காக ஒருத்தர் இருக்கக்கூடாது. உன்னாலதான் நல்லா இருக்கேன்னு ஒருத்தர் இருந்தால்தானே உனக்கு பெருமை. நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை நிலைமையை உயர்த்தி உனக்கு செல்வ வளமும் பெருகச் செய்து 4 பேருக்கு நல்லது செய்யும்படியும் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழும்படியும் இந்த முருகன் அருள் செய்வேன். வாழ்க்கையில மாற்றமே இல்லாமல் முன்னேற்றம் வராது. நீ முதல்ல உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணு. சும்மா சாப்பிட்டோம் தூங்கினோம் வேலை செஞ்சோன்னு இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த மாத்தி முன்னேற்றத்திற்கான வழியை தேடப்பாரு என் செல்வமே. ஏன்னா எதுவுமே என்னால மாத்திக்க முடியாதுன்னு எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வாழ்க்கையை மாற்றவே முடியாது. நீ ஒரு சில விஷயங்கள்ல மாறித்தான் ஆகணும். சில விஷயங்களை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அப்போதுதானே உன்னால இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். வெற்றி பெறணும்னு நீ துடிப்போட போராடும்போது நீ வீணா முயற்சி செய்யறன்னு சொல்றவங்க நாளைக்கு நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னுடைய விடாமுயற்சியால தான் ஜெயிச்சேன்னு அப்போ உன்னை பாராட்டுவாங்க. அதனால நீ கஷ்டப்படும் போது உன்னை சுத்தி யார் என்ன சொன்னாலும் காதுகளை மூடிக்கோ. கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு இதே வாய்கள் உன்னை கைத்தட்டி பாராட்டி புகழ்ந்து பேசத்தான் போறாங்க. இப்போ உனக்கு கெடுதல் செஞ்சவங்க யாரையும் நீ பழி வாங்க வேணாம். கூடிய சீக்கிரம் அவங்க செஞ்ச தவறுக்கான தண்டனையை உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன். அதுவும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தா அது உன் கண்ணு முன்னால நிச்சயமா நடக்கும். உன்னை ஏமாத்தி சொத்து சேர்த்தவங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இதை அனுபவிச்சு வாழும்படி விட்டுட மாட்டேன். ஏன்னா அவர்கள் உன்னை வேண்டுமானால் ஏமாற்றி சொத்து சேர்த்திருக்கலாம். ஆனா என்னை ஏமாத்தி அவர்கள் ஆயுள்ல ஒரு நிமிடம் கூட அதிகமாக வாழ முடியாது என் செல்வமே. அடுத்தவனை ஏமாத்தி எவன் சம்பாதிச்சாலும் அவன் அதை சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்வதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீ கூட தேவையில்லாமல் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தை உனக்குள்ள வளர்த்துக்காத. ஏன்னா எல்லா கெட்ட எண்ணமும் எல்லா மனிதர்களின் மனசுக்குள்ளேயும் வரும். அப்படி ஓ மனசுக்குள்ளேயும் தீய எண்ணமோ சிந்தனையோ கெட்ட எண்ணமோ வந்தா அதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிடு என் செல்லமே. உன் சந்தோஷத்துல உன் கூட இருந்தவங்களை விட உன் கஷ்டத்துல உனக்கு தோள் கொடுத்தவர்களை ஒருபோதும் மறைத்து விடாதே. இன்னைக்கு உள்ள காலத்துல அடுத்தவன் கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சு மறைச்சு மூடி வச்சு பேசுறவன்லாம் நல்லவனா இருக்கான். மனசுல பட்டதையும் உண்மையையும் நியாயத்தையும் நேர்மையையும் பேசுறவன கெட்டவன்னு இந்த உலகம் சுலபமாக சொல்லிவிடுது. அதனாலதான் பேசக்கூடிய வார்த்தைகளை யோசிச்சு பேசுன்னு சொல்றேன். வெற்றியோ தோல்வியோ உன் இதயம் என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நட. ஏன்னா நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உன் மனசாட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. உன் மனசாட்சி உனக்கு என்ன சொல்லுதோ உன் மூளை அதை எப்படி வழி நடத்துகிறதோ அதன்படி நேர்மையான விஷயங்களை யோசிச்சு நியாயமாக செஞ்சிரு. நீ பணிவோடு இருப்பதை ஒரு சிலர் பலவீனமா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதுதான் உன்னுடைய பலம் என்பதை கூடிய சீக்கிரமே நான் உணர்த்தி காட்டுறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில இப்போது ஆடம்பரம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நாளடைவில் இது உன் வாழ்வில் ஒழுக்கத்தை மறைய வச்சிடும். எப்போதுமே அவசியமான விஷயங்களுக்கு செலவு செய்யாம அனாவசியமான விஷயங்களுக்கு செலவு செஞ்சு அடுத்தவன் கண்ணு முன்னால ஆடம்பரமா வாழணும்னு யோசிக்காதே. ஆடம்பரம் எப்போதுமே ஆபத்து தான்.
நீ எளிமையாக சிக்கனமாக வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் உனக்கான உண்மையான வாழ்க்கையாக, நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கும். எப்போதுமே எளிமையான வாழ்க்கையை வாழத் தயாராகு. முடிஞ்ச வரைக்கும் மன உளைச்சலோ மன வருத்தமோ எதுவா இருந்தாலும் அதை இந்த முருகன் என்கிட்ட சொல்லிடு. நிச்சயமா நீ மௌனமாக வாழக்கூடிய வாழ்நாளிலேயே உனக்கு சந்தோஷம் எனும் பரிசை நான் கொடுக்கிறேன். வருவாய்க்கு குறைவாக நீ செலவு செய்ய கத்துக்கிட்டீனா உன்னை விட பணக்காரவங்க யாருமே இருக்க முடியாது. அது தெரியாம செலவு செலவுன்னு இன்னும் நீ அதிகரிச்சுக்கிட்டே போற. வருமானம் ஒரு அளவுக்கு தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது செலவையே இன்னும் நீ அதிகப்படுத்துற. எதை செஞ்சாலும் யோசிச்சு செய். உன்னுடைய சேமிப்பு தான் உனக்கான முதல் செலவாக இருக்க வேண்டுமேன் செல்வமே. எந்த விஷயமும் நடந்த பிறகு அதை நினைச்சு வருத்தப்படாம ஆரம்பத்திலேயே அதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க பழகு. ஏன்னா இங்க எதுவுமே நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கவன் நாளைக்கே கூட தெருக்கு ஒடிக்க வரலாம். இன்னைக்கு கஷ்டப்பட்டு குடிசை இருக்கிறவன் நாளைக்கே கூட நீ சொந்த வீடு கட்டி நல்ல நிலைமைக்கு வரலாம். அப்படி இருக்கும்போது எதையும் நிரந்தரம் நினைச்சு ஆடம்பரியமா அனாவசியமா வீணாக்கிட வேணாம். வாழ்க்கையில ஒவ்வொரு போதுமே அடுத்தவரை போல நீ இருக்கணும்னு நினைக்காம உனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை வச்சுக்கோ. எப்போதுமே கஷ்டப்படுறவங்கிட்ட சிரிப்பு இருக்காது. ஆனா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கவங்கிட்ட கஷ்டம் இருக்காது. அதனாலதான் நான் சொல்றேன், கஷ்டத்துல இருந்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இரு. தோல்வி உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கான வெற்றியை உன் அப்பன் முருகன் நான் தருவேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாமே சில காலம்தான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ மகிழ்ச்சியோட இருந்தினா உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிடும். எப்போதுமே நீ என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டுமே உன் சிந்தனையாக இருக்கணுமே தவிர நாம செய்யறத அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு ஒருபோதும் சிந்திக்காதே. அடுத்து நீ என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு அதை பத்தி மட்டுமே சிந்திச்சு போகக்கூடிய ஆளாக நீ இரு. உன் பிரச்சனைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் தான் வந்து சேரும். அதற்கு பதிலாக நீ தீர்வுகளையும் சரி செய்ய வேண்டிய சிக்கல்களையும் பற்றி சிந்தனை செய்தால் அது சரியாவதற்கான வாய்ப்புகளை உன் அப்பன் முருகன் உன் கண்களில் காட்டுவேனேன் செல்வமே. நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆனா அதுக்கு பதிலா உன்னை அழுக வச்சவங்க கண்ணு முன்னால சிரிச்ச முகத்தோட வாழ்ந்து காட்டுவேன்னு வாழ்க்கையை வாழ தயாரான ஆளாக இரு. இங்கு யாருமே உன்னை காயப்படுத்துவது கிடையாது. நீயே தான் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா அதையே நினைச்சு நினைச்சு அவங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை காயப்படுத்திக்கிற. அடுத்தவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்தவன் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டு அவன் நிம்மதியா இருக்கான். நீயே அதை தூக்கி தூக்கி சுமந்து பாரம் தாங்காமல் மனசுக்குள் தவிக்கிறாய் என் செல்வமே. மறக்கிற குணத்தை மறதி குணத்தை நான் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்ததன் காரணமே இதுதான். தேவையில்லாத விஷயங்களையும் கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் மறந்துடணும்னு. மறக்கும் குணம் இல்லைனா அப்புறம் நீ கடைசி வரைக்கும் கஷ்டத்தை சுமந்துகிட்டே இருக்கணும். சில நஞ்சு கலந்த நெஞ்சங்கள் உன் மனசுல வலியையும் வேதனையும் உண்டாக்குனா அதெல்லாம் மறந்துட்டு அடுத்து செய்ய வேண்டிய வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கு கெடுதல் செய்தவர்கள் நல்லவர்கள்னு போர்வையில இப்போ சுத்திக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அந்த கெட்டவன் நல்லவனாய் போட்ட வேஷமெல்லாம் ஒரு நாள் களையத்தான் போகுது. நீ செஞ்ச நன்றியை மறந்துட்டு உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுகிற மனிதர்களும் அதற்குரிய தண்டனை என்கிட்ட இருந்து பெற போறாங்க. நீ எப்போதும் நிம்மதியா இருப்ப. இனி உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் அதிசயம் செய்ய போறேன். இந்த முருகனின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைச்சிடுச்சு. அருளும் அரவணைப்பும் கிடைச்சிடுச்சு.